ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சின் முதல் பகுதியில் இலங்கை நிலவரங்களும், இரண்டாம் பகுதியில் இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இடம்பெறும் அமைதி பேச்சுக்களுக்கு பின்னர் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு அதிரடியான தாக்குதலை நடத்தி கொள்ளுமா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு பெருமட்டான முடிவு வெளிப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் இந்த நிலவரங்களின் பின்னணியில் மத்திய கிழக்கு நிலவரங்களையும் செய்தி வீச்சு தொட இருக்கின்றது. வழமை போலவே முதல் பகுதியில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இன்று இலங்கையில் அதன் இறுதி குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவின் துணை பிரதமர் சக பிரித்தானியாவின் நீதியமைச்சர் டேவிட் லமியின் ஒரு நாள் பயணம் இடம்பெற்று வருகின்றது. இந்த பயணத்தின் அடிப்படையிலான துரிதமான நிகழ்ச்சி நிரல்களும் அதேபோல IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா குழுவின் மலையக பார்வையிடல் உட்பட்ட நிகழ்ச்சி நிரல்களும் இந்த பதிவு பதியப்படும் போது மும்முரமாக நகர்த்தப்படுவது தெரிந்தது. கடந்த நவம்பர் மாதம் இலங்கையை மிக மோசமாக தாக்கிய தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களையும் அந்த சூறாவளியின் பின்னால் ஏற்பட்ட தாக்கங்களையும் நேரடியாக கள ஆய்வுக்குட்படுத்தி இலங்கைக்கு இன்னும் தனது அமைப்பால் கடனை வழங்க முடியுமா என்ற ஒரு முடிவை எடுப்பதற்கு உதவும் நோக்கில் நேற்றே இலங்கையில் கிறிஸ்டலினா குழு தரையிறங்கியிருந்தது. இன்று முற்பகல் அந்த குழுவை மலையகத்தின் கம்பளை பகுதியிலும் பிற்பகலில் தலைநகர் கொழும்பிலும் காண முடிந்தது. நிச்சயமாகவே இவ்வாறான விஜயங்கள் ஊடாக தித்வா அழிவுக்கு பின்னர் இலங்கையை இயல்பாக்கி நாணய நிதியத்தால் இன்னும் மனம் இறங்கும் நகர்வுகள் எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்னொரு முக்கிய பயணமாக பிரித்தானியாவின் டிப்யூட்டி PM ஆகிய துணை பிரதமர் டேவிட் லமியும் இன்று காலையே இலங்கையில் இறங்கியிருந்தார். அவ்வாறாக தரையிறங்கிய டேவிட் லமி தனது துரிதமான நிகழ்ச்சி நிரல்களில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார். அவர் இன்று இந்த நகர்வுகளினூடாக இலங்கைக்கு, குறிப்பாக கொழும்பு அதிகார மையத்துக்கும் ஒரு செய்தியை சொல்ல தலைப்படுகின்றார். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் இன்று இந்திய பிரியனர் வீட்டுக்கு பறப்பதால் அதற்கிடையில் அவர் துரிதமாக தனது உள்ளூர் நிகழ்ச்சி நிரல்களை முடித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லமியை சந்தித்து பேச வேண்டும் என்ற நியதிகள் எல்லாம் இருப்பதால் நிகழ்வுகள் துரிதமாகவே நகர்த்தப்படுகின்றன. டெல்லியில் நேற்று ஆரம்பித்த AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டில் நாளை மறுதினம் உரையாற்றிக் கொள்வதற்காகவும் இந்தியாவில் மோடி உட்பட்ட பெரிய தலைகளுடன் பேச்சுக்களை நடத்தி கொள்வதற்காகவும் டெல்லிக்கு பறக்கும் அனுர இன்று இலங்கையில் ஆரம்பித்த காப்போதா சாதாரண தர பரீட்சை மாணவர்கள் தமது வினாத்தாள்களில் உள்ள வினாக்களுக்கு விடைகளை தேட தனது மூளைகளின் நுண்ணறிவை கசக்கி கொள்ள முனைவது போல இந்து சமுத்திர பிராந்திய அரசியலை சமாளிக்க டெல்லியிலும் தனது நுண்ணறிவை சற்று கூர்மையாக்கி இந்திய பிரதமருடன் பேச வேண்டிய ஒரு நிலை அனுரவுக்கு இருப்பதும் நிதர்சனமானோருடைய. இந்த நிலையில் இலங்கையின் சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதித்துறையை அசைத்த சட்டவாளர் ஒருவர் உட்பட்ட இரட்டை கொலையில் சனோட் கோகிலா மற்றும் நதுன் நதிஷா ஆகிய சகோதரர்கள் உட்பட 4 பேரை ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று அதிரடியாக தூக்கியுள்ளது. இதில் அத்துருகிரியவை சேர்ந்த இந்த 2 சகோதரர்களில் அண்ணனுக்கு 24 வயது, தம்பிக்கு 20 வயது. ஆனால் இந்த வயதுக்கிடையிலேயே இவர்கள் பாதாள உலகங்களுடன் பெரும் டீல்களை போடும் முகங்களாக இருக்கின்றார்கள். இந்த 2 சகோதரர்கள்தான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட, அதாவது சட்டவாளர் மற்றும் அவரது மனைவி கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கியையும் ஒரு பிஸ்டல் துப்பாக்கியையும் கொலையாளிகளுக்கு வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கொலைகளை செய்த கொலையாளிகளுக்கு இந்த ஆயுதங்களை வழங்குமாறு வெளிநாட்டில் உள்ள 2 பாதாள முகங்களான தெரிந்து ஆகிய டுட்டு மற்றும் மோதிர நிபுண ஆகியோரிடமிருந்து இவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் கிடைத்ததாகவும் செய்திகள் கசிந்துள்ளன. இந்த நகர்வுகளில் ஸ்ரீலங்காவின் நோட்டோரியஸ் அண்டர்வேர்ல்ட் கிங் பின்னான கரந்தனியா சுக்காவின் தொடர்புகள் என்ன என்பது இதுவரை துல்லியமாக அறிவிக்கப்படவில்லை.
இந்த கொலையை செய்வதற்காக, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சட்டவாளர் மற்றும் அவரின் மனைவியின் கொலையை செய்வதற்காக 7 நாள் வாடகையில் ஒரு வாகனம் எடுக்கப்பட்டதாகவும், தாக்குதல் நடத்தப்பட்ட அன்று காலைதான் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வழங்கப்பட்டதாகவும், ஒரு துப்பாக்கி வெள்ளம்பட்டி பகுதியில் வைத்தும் மற்ற துப்பாக்கி வேறொரு இடத்தில் வைத்தும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் ஏற்கனவே தமக்கிடையில் தொடர்புகள் அற்ற வெவ்வேறு நபர்கள் எனவும், இந்த வலையமைப்பில் ஒருவர் அறிய முடியாதபடி அவர்களின் தனித்தனி பங்கு இருக்கும் வகையில் மாபியா வலையமைப்பு இந்த திட்டமிடலை செய்ததாகவும் தெரிய வருகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்ட போதிலும் அவர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை. இவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க கட்டுநாயக்கா விமான நிலையம் உட்பட்ட விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டிருந்தாலும், இவர்களும் கடந்த வருடத்தில் இடம்பெற்ற கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னர் மாஃபியா குயின் செவ்வந்தி பாணியில் கடல் வழியாக இரகசியமாக நாட்டை விட்டு வெளியேறியிருக்கலாம் என்ற ஐயங்களும் உள்ளன. இவ்வாறாக இவர்கள் வெளியேறுவதற்கு செவ்வந்தி போல வடபகுதி கடற்பரப்பை இல்லை என்றால் யாழ்ப்பாணத்தை பயன்படுத்தி கொண்டார்களா என்ற ஐயங்களும் உள்ளன. கட்டுநாயக்கா விமான நிலையம் மாத்திரமல்ல, பலாலி விமான நிலையத்தில் ஊடாகவும் இந்த கொலையாளிகள் வெளியேறவாறு காவல்துறை உஷார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த 2 ஆயுததாரிகளும் ஒரு விடுதியில் தங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில், அந்த விடுதியில் பணியில் இருந்த 2 பாதுகாப்பு பணியாளர்களும், அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுடன் சேர்த்து தான் நேற்று மொத்தமாக 4 கைதுகள் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது. இதற்கிடையில் கொலை செய்யப்பட்ட சட்டவாளர் புத்திக்க மல்லவராட்சி ஒரு சட்டவாளராக மொத்தம் 7 ஆண்டுகளாகவே பணியில் இருந்தாலும், அவரிடம் சாதாரணமாக ஒரு சட்டவாளர் இந்த 7 ஆண்டு காலத்தில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு, இல்லைனால் சம்பாதித்து கொள்வனவு செய்யக்கூடிய அளவை விட சொத்துக்களின் அளவு அவரிடம் அதிகமாக இருந்ததான செய்திகளும் வந்துள்ளன. ஆனால் அதாவது இந்த சட்டவாளருக்கு மாபியா தொடர்புகள் இருப்பதான செய்திகள் அரசல் புரசலாக இருப்பது ஒரு உறுத்தலான விடயமானாலும், மாபியா தொடர்புகள் சட்டவாளருக்கு இருக்கக்கூடும் என்றாலும், ஒரு சட்டவாளரின் கொலை என்ற அடிப்படையில் இலங்கையின் சட்டவாளர் சங்கங்கள் அலறிக்கொள்கின்றன. பாதாள உலகுடன் தொடர்பு கொண்ட ஒரு சட்டவாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் இவ்வாறு பாதாள உலகம் சார்ந்த வழக்குகளில் தோன்றும் ஏனைய சட்டவாளர்களுக்கும் ஒரு பீதியை வழங்கியுள்ளதால், பாதாள உலக குற்ற சந்தேக நபர்களின் சார்பாக தோன்றும் சட்டவாளர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற குரல்கள் தற்போது சட்ட முகங்களிடமிருந்து எழத்தலைப்படுகின்றன. ஆயினும் இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு ஸ்ரீலங்கா காவல்துறை மறுக்கிறது. நேற்றே இந்த கோரிக்கையை காவல்துறை நிராகரித்ததுடன், பாதாள உலக குற்ற சந்தேக நபர்களை பாதுகாக்க முனையும் சட்டவாளர்களுக்கு எந்த விதமான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தமது தரப்பிலிருந்து செய்யப்பட மாட்டாது எனவும் கராராக குறிப்பிட்டுவிட்டது. இதற்கிடையே நேற்று இலங்கை நீதிமன்றங்களில் ஆயிரக்கணக்கான சட்டவாளர்கள் தங்கள் பணிகளில் இருந்து இந்த கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பணி புறக்கணிப்பு செய்ததால், நேற்று ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் முதல் நீதவான் நீதிமன்றங்கள் வரை பாதிப்புகள் அவதானிக்கப்பட்டன. சுமார் 1000 வழக்குகள் இதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. எனினும் இன்று வழக்கம் போல நீதிமன்றங்களில் சட்டவாளர்கள் தோன்றியிருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. இனி அரசியல் நிலவரங்களை மிக்க கொண்டால், பிரித்தானியாவின் துணை பிரதமர் டேவிட் லமியின் இன்றைய இலங்கை பயணத்தை குறிப்பாக நோக்கினால், ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீதான தீர்மானங்களுக்கு ஆரம்பம் முதலே முன்னணியில் நின்று இணை அனுசரணை, அதாவது கோஸ்பென்சோர் வழங்கிய குரூப் நாடுகளில் முதன்மை நாடான பிரித்தானியாவிலிருந்து அதன் துணை பிரதமர் கொழும்பில் நின்றமை ஒரு முக்கியமான விடயமாக நோக்கப்படுகின்றது. இன்று காலையே கொழும்பில் இறங்கிய டேவிட் லமி அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு விஜித ஹீரத் ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்படியே தமிழ் அரசியல் முகங்களையும் அவர் சந்தித்திருக்கிறார். தன்னை சந்திக்க வருமாறு லமி தமக்கு அழைப்பு விடுத்த விடயத்தை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான சந்திப்புகளின் பின்னர் தனது பயணத்தின் முக்கிய விடயமாக ஐநாவின் சிறார்கள் தொடர்பான ஒப்பந்தத்திலும் டேவிட் லமி கொழும்பில் ஒப்பமிட்ட பின்னர் இன்று முன்னிரவே அவர் மீண்டும் லண்டனை நோக்கி பறக்க உள்ளதாக தெரிகின்றது. பிரித்தானியாவின் தொழிற்கட்சி அரசாங்கத்தில் முதலில் வெளியுறவு அமைச்சராக இருந்த டேவிட் லமி கடந்த வருடம் மார்ச்சில் இலங்கையில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் வன்முறைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதிகளான ஷவேந்திர சில்வா மற்றும் ஜகத் ஜெயசூர்யாவுக்கும், கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் விழிப்பு வசந்த கருணாகுடவுக்கும், துணை இராணுவ குழுவை இயக்கி தமிழர்களை இன்னல்படுத்தியவர் என்ற அடிப்படையில் கருணா ஆகிய விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும்
தடைகளை அறிவித்த முகம் என்பதால் அவரது இன்றைய இலங்கை பயணத்தின் பின்னணியில் சிங்கள கடும்போக்காளர்களுக்கும் ராஜபக்ஷ கால படைய முகங்களுக்கும் உள்ளூர கடுகடுப்பு ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்தது. பிரித்தானியாவில் கடந்த 24ஆம் ஆண்டு தொழிற்கட்சி ஆட்சியை பிடிக்க முன்னர் இருந்த கன்சர்வேட்டிவ் ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியின் நிழல் வெளியுறவு அமைச்சராக இருந்த டேவிட் லமி புலம்பெயர் தமிழர் தரப்புடன் டயஸ்போராவுடன் இறுக்கமான தொடர்புகளை பேணிய ஒருவர் என்பது வெளிப்படையானது. அவ்வப்போது செய்தி வீச்சும் இந்த விடயங்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக இலங்கையில் தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் டேவிட் லமி இருந்தவர். இப்போதும் அவரிடம் அதே நிலைப்பாடு உள்ளதாக நேற்று செய்தி வீச்சுக்கு தகவல் தந்த தொழிற்கட்சி சமூகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இந்த நிலையில் டேவிட் லமி ஸ்ரீலங்காவுக்கு இன்று பயணப்படுவதை அறிந்த தொழிற்கட்சியில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரனும் நீண்ட காலமாகவே ஈழத்தமிழர்களின் நலனுக்காக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷிவோன் மெக்டோனாவும் நேற்று டேவிட் லமியுடன் இறுதி நேரத்தில் தொலைபேசி ஊடாக ஒரு பேச்சை நடத்தியதுடன், அதாவது அவர் அந்த பயணத்துக்கு தயாரான வேளை, இலங்கை பயணத்துக்கு தயாரான வேளை இந்த பேச்சு நடத்தப்பட்டது. இந்த பேச்சுக்களின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள், குடிசார் சமூகம் மற்றும் புலம்பெயர் தமிழர்களையும், அதாவது டயஸ்போரா தமிழர்களையும் உள்ளடக்கி ஒரு வெளிப்படையான செயல்முறையை வகுக்க வேண்டும் என பிரித்தானியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும், இலங்கையில் ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை விரைவுபடுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு, குறிப்பாக ஆண்ட்ரூ அரசாங்கத்துக்கு பிரித்தானியா அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைத்திருக்கின்றனர். நேற்றிரவு செய்தி வீச்சுக்கு இந்த விடயம் தொழிற்கட்சி முகங்களிடமிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது. லமி இன்று கொழும்பில் வைத்து ஒரு ஊடக அறிக்கையை வெளியிடுவதை பரிசீலிக்க வேண்டும் என்று உமாகுமரனும் ஷிவோன் மெக்டோனாவும் கோரிக்கை விடுத்து ஒரு அறிக்கையிடலை செய்திருப்பதாக தெரிகின்றது. இலங்கை தீவு இன்னமும் அரசியல் மற்றும் பொருளாதார மீட்சியின் பலவீனமான காலகட்டத்தில் தொடர்ந்து இருப்பதால் இந்த விடயங்கள் செய்யப்பட வேண்டும் எனவும், IMFின் தயவால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது நகர தலைப்பட்டாலும் இலங்கையின் அடிப்படை அரசியல் மற்றும் இன முரண்பாடுகள் குறித்த குறைகள் தீர்த்து வைக்கப்படும் அளவுக்கு அன்று அரசாங்கம் தனது கவனத்தை செலுத்தவில்லை என குறைப்பட்டுள்ள உமாகுமரனும் ஷிவோன் மெக்டோனாவும் தமது அறிக்கையில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீண்ட காலமாகவே அந்த தீவின் இன முரண்பாடுகள் மற்றும் சமத்துவ இன்மைக்கான ஆதாரமாக இருப்பதால் அது நீக்கப்பட வேண்டும். இந்த கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு ஒற்றையாட்சி இல்லாத வகையில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவும், இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் இலங்கையில் ஆயுத மோதலை தூண்டிவிட்டு அரசியல் அவநம்பிக்கையை இனங்களுக்கிடையில் தொடர வைத்ததாகவும் அவர்கள் தமது அறிக்கையில் கூறியுள்ளனர். இப்போது புதிய அரசியலமைப்பு குறித்த ஒரு பேசு பொருள் வந்திருந்தாலும் இதன் வெளிப்படைத்தன்மை குறித்து தமிழ் பிரதிநிதிகள் மற்றும் குடிசார் சமூக குழுக்களிடையே கவலைகள் இருப்பதால் அனைத்து இலங்கையர்களுக்கும் சமமான ஒரு நிர்வாகத்தை உறுதி செய்யும் அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை நோக்கிய முயற்சிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைவுபடுத்த ஸ்ரீலங்காவுக்கு பிரித்தானியா அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அறிக்கையின் சாராம்சமாக இருக்கின்றது. ஆகமொத்தம் உள்ளூரிலும் தமிழ் தேசிய கட்சிகள் புதிய அரசியலமைப்பு குறித்த விடயங்களை தமக்கிடையில் அலசி வரும் நிலையில், தமிழ் தேசிய பேரவையெல்லாம் இது தொடர்பாக பேசியுள்ள நிலையில், பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லமியின் பயணத்துடன் தொழிற்கட்சியிலிருந்து வெளிப்பட்ட ஈழத்தமிழர் சார்பான அறிக்கையிலும் வளமையாக அது குறிப்பிடும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்பு குரல் விடயங்கள் சற்று கிரகணப்படுத்தப்பட்டு புதிய அரசியலமைப்பு குறித்த ஒரு குவியம் முன்னிலையில் இருப்பதை இந்த கோரிக்கையில் அவதானிக்க முடிகிறது. ஆனால் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு குரல் விடயங்கள் இந்த அறிக்கையில் இல்லாமல் விட்டாலும் கடந்த வருடம் ஆட்சியில் வெளிப்பட்டது போல இந்த வருடம் ஆட்சியிலும், அதாவது அடுத்த மாதம் பிரித்தானியாவிலிருந்து வெளிவரக்கூடிய புதிய தடை பட்டியலில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைத்தளபதி கமல் குணரட்னாவுக்கும், அதாவது அவர் பாதுகாப்பு செயலாளராக கூட ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர், அவருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் தடை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் இனிமேல் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எம்பிமார் என்ற தகுதியில் அரசியல் செய்பவர்களுக்கு அந்த பணிக்கு பென்ஷன், அதாவது ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு கராரான செய்தி இன்று இலங்கையில் அரங்கேறலாம் என எதிர்பார்க்கப்படும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் நோக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை சுளையாக பெற்று வரும் ஓய்வூதியங்களுக்கு நிரந்தரமாக ஆப்படிக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தால் இன்று நிறைவேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்க்கட்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்து கொண்டாலும், இல்லை மதில் மேல் பூனையாக சிலர் இருந்து ஒதுங்கி இருந்தாலும்
அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருப்பதால் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் அதற்கு நிச்சயமாக பிரச்சனை இராது என்பதும் புரிதலுக்குரிய விடயம். இந்த சட்டமூலம் கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதும் தமக்கு வரப்போகும் பாதிப்பை உணர்ந்த முன்னாள் எம்பிமார் பதறியடித்து இந்த புதிய சட்ட மசோதாவில் உள்ள சில பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்புக்கும் முரணானவை என உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தனர். அதாவது இந்த சட்டம் மூலம் சிறப்பு பெரும்பான்மையுடன், அதாவது சூப்பர் மெஜாரிட்டி எனப்படும் 3/2 பெரும்பான்மைக்கு அப்பால் நிறைவேற்றப்பட்டு ரெஃபரண்டம் எனப்படும் குடியொப்ப வாக்கெடுப்புக்கும், அதாவது நாட்டு மக்களின் சர்வஜன வாக்கெடுப்பால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என கோரப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டால், அதாவது உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டதுடன் இந்த புதிய சட்டமூலத்தில் உள்ள எந்த விதியும் நாட்டின் அரசியலமைப்புக்கு முரணானது அல்ல என்பதால் இந்த புதிய சட்டத்தை 3/2 பெரும்பான்மையற்ற எளிய பெரும்பான்மையுடன் இயற்ற முடியும் என அறிவித்துள்ள நிலையில் தான் இன்று இந்த விடயம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வருகிறது. அதன் பின்னர் வாக்கெடுப்புக்கும் இந்த புதிய சட்டம் மூலம் பெறுகிறது. அநேகமாக வாக்கெடுப்பில் அது அரசாங்கம் வெற்றி அடையக்கூடும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய வாக்கெடுப்பில் அரசாங்கம் வெற்றி பெற்ற பின்னர் முன்னாள் தமிழ் எம்பிமார் என்ற அடையாளத்தில் உள்ளவர்கள் உட்பட 512 முன்னாள் எம்பிமாருக்கு, இல்லையென்றால் அவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கு இனிமேல் இந்த எம்பிமார் பென்ஷன் கிட்டாது என்பதும் புரிதலுக்குரியது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது வான் மற்றும் கடற்படை ஆளணி மற்றும் போர் தளவாடங்களை மெகா அளவில் குவித்து வைத்துள்ள பின்னணியில் இந்த மெகா ஆர்மடா குவிப்புக்கு ஒரு போர் வேலை வருமா இல்லையா என்பதை இன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்களின் வெற்றி தோல்வி முடிவு செய்யக்கூடும். இன்றைய பேச்சுக்களில் ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அவரது மருமகன் ஜெரட் குஷ்னர் ஆகியோரும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியும் பங்கெடுத்துக் கொள்கின்றார்கள். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த இந்த பேச்சுக்கள் ஒருவேளை தோல்வியடைந்தால் ஈரானுக்குள் ஒரு அதிரடியான தாக்குதலை நடத்தும் வகையில் அமெரிக்காவின் போர் ஆர்மடா தயாராகவே இருப்பதாக கருதப்படுகிறது. கடந்த மாதம் மத்திய கிழக்கில் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் இந்த போரணி இருந்த நிலையில் தற்போது அந்த போரணி இன்னும் விரிவாகியுள்ளது. இப்போது மத்திய கிழக்கு கடற்பிராந்தியத்தில் USS ஜெரால்ட் ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலும் நிலை கொண்டுள்ளது. அண்மையில் அது இந்த மெகா போரணியுடன் இணைந்துள்ளது. இப்போது மத்திய கிழக்கை பொறுத்தவரை போர் விமானங்களின் படைப்பிரிவுகள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் டேங்கர்கள் அதிகமாக உள்ளன. பிரித்தானியாவை தளமாக கொண்ட அமெரிக்க விமானப்படை பிரிவுகளும் மத்திய கிழக்கு அருகில் தற்போது மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு அப்பால் அமெரிக்காவின் இராணுவ சரக்கு விமானங்களான குளோப் மாஸ்டர்கள் மற்றும் சூப்பர் ஹெர்குலிஸ்கள் ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவுக்குரிய படைய தளவாடங்களையும் அண்மையில் தீவிரமாக காவிச் சென்றுள்ளன. கடந்த வெள்ளியன்று மாலை 12 F-15 போர் விமானங்கள் ஜோர்டானின் முவாபாக் ஷாலி விமானத்தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. இதற்கு அப்பால் ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து அளிக்கும் பொறிமுறையை கொண்ட கடற்கலங்களும் 1000 மைல்கள் தாண்டி பாயக்கூடிய அமெரிக்காவின் டொமாஹோக் குரூஸ் ஏவுகணை கலங்களும் F-35 போர் விமானங்களும் மத்திய கிழக்கில் தயாராக உள்ளன. இன்றைய பேச்சுக்கள் தோல்வியடைந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து ஈரானை தாக்குமா, இல்லையென்றால் அமெரிக்கா தனியாக தாக்குமா என்ற வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இவ்வாறு தனது போர் ஆர்மடாவை குவித்த நிலையில் ஈரானின் எதிர்வினை எவ்வாறாக இருக்கக்கூடும்? நேற்று ஈரான் புதிய இராணுவ பயிற்சிகளை நடத்தியது. ஈரானுக்கும் எமிரேட்ஸுக்கும் இடையிலான நீண்டகால எல்லை பிரச்சனை நிலவும் 3 தீவுகளில் இந்த பயிற்சி இடம்பெற்றது. இதேபோல வெடிபொருள் ட்ரோன்கள் ஈரானின் தென்முனையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் அணு சக்தியை தாக்குவதற்கு அமெரிக்கா முயன்றால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என ஈரானிய இராணுவ தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி ஒரு புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ட்ரம்ப் ஈரானை தாக்கினால் அது அமெரிக்காவுக்கு கடுமையான பாடங்களை கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்கா தனது தாக்குதல் வியூகத்தில் ஈரானின் அதியுச்ச ஆன்மீக தலைவரான அயதுல்லா அலி கமேனியை குறிவைக்க முனைவது பாரசீக வளைகுடாவில் உள்ள அரபு நாடுகளுக்கு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் சீற்றம் தம்மை நோக்கி திரும்பும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. இதனால் தாக்குதலை விட ராஜதந்திரத்திற்கு அதிக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என அவை ட்ரம்பிடம் புதிய கோரிக்கைகளை விடுத்துள்ளன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.